பாட்டி. ஏய், இங்க எதுக்குடி வந்த? மரியாதையா ஓடி போயிரு. போதும், உங்க மேல பாசம் வச்சு நாங்க பைத்தியக்காரி ஆனதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க ஆத்தா எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனப்போ அவளுக்கு எங்களுக்கு இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. ஏதோ நீ ஒருத்தி தான் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போறதுனால அந்த உறவு தான் கொஞ்சம் தொங்கல்ல இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே அடியா உங்க அப்பா ஊர்க்காரங்க முன்னாடி அதையும் ஆத்து விட்டுட்டா. நீ போய் சேதாத்தா. ஏன் பாட்டி இப்படி கோவப்படுற? அப்பா அப்படி பேசினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், போடின்னு சொல்றல்ல. பாட்டி போயிடுங்க இருந்து. பாட்டி சொன்ன கேளு பாட்டி. பாட்டி கதவு சாத்தாதப்பா. பாட்டி கதவு தர பாட்டி ப்ளீஸ். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இங்க யாரும் எங்க முகத்துல முழிக்காதீங்க. எனக்கு என் புருஷன் இருக்கா, என் புருஷனுக்கு நான் இருக்கேன். நாங்க செத்தா கூட எங்க வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்க. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன பொண்ணு நான் என்ன பண்ண முடியும்? அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே உங்க சவகாசமே எங்களுக்கு வேண்டாம். கதவு திறக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்கே தான் நிப்பேன். போகாட்டி நில்லு, எனக்கு என்ன வந்து. சரி போ. எப்படி திருட்டுத்தனமா பாக்குறா பாரு. நான் போறேன்பா. என்ன பண்ற நீ? பாட்டி கெஞ்சினா மிஞ்சினா கெஞ்சினா உன் ஆத்தா பொண்ணு பிரச்சனை எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எது நீ யாரா? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னைய யாருன்னு கேப்பியா? இது உன் வீடா? உன் வீடா? இது எங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்து. தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம். அவ்வா, ஐயோ, ஏன் இப்படி பஜாரி மாதிரி கத்துற? அப்படிதான் கத்துவேன். எங்க அம்மா உன்ன மாதிரி, நான் எங்க அம்மா மாதிரி, எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் வந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள வருவ, நாளைக்கு உங்க அப்பா வந்து வரக்கூடாதுன்னு சொன்னா ஓடி போயிருவ. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பேசாத பாட்டி. அப்படித்தான் பேச வேண்டி பேத்தியே. நீ கிளம்பு. தாத்தா என்னம்மா? பாரு தாத்தா, இந்த கிழவி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. இவன் மருமகன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, இப்ப கிடக்காமா. உன்கிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறா? என்ன எதுன்னு கேளு தாத்தா. ஏண்டி அவகிட்ட வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? தாத்தானா தாத்தா தான். அஞ்சலாட்சி பாத்தியா என் பவர? பேசாம இந்த கிழவிய உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நானே உன்னை கட்டிக்கிறேன். அப்படி சொல்றீ ராசாத்தி? என்னங்கற? ஒண்ணும் இல்லங்கற. அதாங்கற. பாத்தியா வயசான உன் கோமத்தை முறை இன்னும் ஒண்ணு விட்டு போகல. இத பாருடி, உன் பேச்சுக்கு உன் தாத்தா அண்ணா மயங்கலாம். ஆனா நான் மயங்க மாட்டேன். சீர் கொண்டு போன இந்த மனுஷனா அந்த பரதேசி பையன் அத்தனை பேச்சு பேசினா. அப்பெல்லாம் எங்கடி போச்சு உன் வாயே? இப்ப என்னங்கற? நீ எடுத்து அந்த புடவையை நான் கட்டி காட்டணும் அவ்வளவுதானே? இப்ப பாரு. எப்படி இருக்கு? ஏய், சும்மா இருக்க. வளையல் நல்லா இருக்கா? என்ன வளையல் இது? புது புது மாடல்ல எவ்வளவு டிசைன்ஸ் வந்திருக்கு. அத வாங்கிருக்கலாம்ல. கம்மல் என்ன கம்மல் இது? 4-5 பவுன்ல வாங்கிருக்கலாம்ல. இந்த கிழவி சீன் போடுறதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நெக்லஸ் நல்லா இருக்கா? ஏய், என்ன நெக்லஸ் இது? பெரிய உஷா மாலையா வாங்கிருக்க வேண்டியதானே? இந்த அஞ்சலாச்சி சீர் செய்யறேன்னு சொல்லி ஓவரா சீனை போடுறா. எடுத்து அடப்பாத்தியா? எங்க அந்த தொடப்பக்கட்ட அந்த கொடை இருக்குதா போதும். இந்த இவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் அஞ்சலாச்சி விடு. பேத்தி விடு. ஏய் பேத்தி விடு. ஒரே கேள்வி. அஞ்சலாச்சி நில்லு. மெட்ராஸ் நாயமா என் வாழ்வின் காண இவனும் குடிக்கிறானா? வேலைக்கார பயலுக்கு முன்னால் அடிச்ச ஊர் தலைவனுக்கு அழகில் அப்படியே ஒதுங்கிடுவான். ஏய், நான் என்ன டவுன் பஸ்ஸா விசிலடிச்சு கூப்பிடுறேன்? அட உட்காருங்க தலைவரே.
புகழ்ந்துட்டான். ஆமா, ஊர்ல பெரிய மனுஷன் நீங்க. வீட்ல உட்காந்து குடிக்க வேண்டியதானே, எதுக்கு பாருக்குலாம் வரீங்க? அதையப்பா கேட்குறேன். என் பொண்டாட்டிக்கு என் மேல இறக்கமே இல்லப்பா. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் சரக்கு அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். மீதி 5 நாள் என்ன பண்றதா? அதான் அங்கிட்டு அடிச்சு விட்டு கொய்யா காசு சாப்பிட்டு வீட்டுக்குள்ள போறது. ஆமா, நீ என்ன காலத்துல குதிச்சுட்ட? தாத்தா உரம் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். உரம் வாங்குற காசுலயே உரம் ஏத்திக்கிட்டு இருக்கியா? ஐயா தலைவரே, என்ன பாட்டில் ஒரு சண்டை போடுறீங்க? கொடுங்க, நான் ஆன் பண்ணி தரேன். உனக்கு நான் பண்ணி கொடுத்தாங்க. டேய், அதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு தலைவரே, உங்களுக்கு புரியலனாலும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிடிங்க. என்ன புரிஞ்சிருக்கும்? எப்படி மிக்ஸ் பண்றான்? ஐயா என்ன தலைவர், உங்களுக்கு மிக்சிங்கே தெரியல? கொடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே சாத்திட்டான். இப்படி குடிக்கணும். என்னப்பா கடையை கவுத்துட்ட? வெயிட் பண்ணுங்க. என்ன குடிங்க. என்ன மோடி மஸ்தான வேலை காட்டுறியா? விஷயம் இருக்கு, குடிங்க தலைவர. விஷயம் இருக்கா? ஏறிடுச்சா? என்ன ஏறிடுச்சா? போத. ஏண்டா, போலியோ மருந்து கூட 2 சொட்டு கொடுப்பானுங்க, நீ ஒத்த சொட்டு கொடுத்துட்டு போற ஏறிச்சான்னு கேக்குறியா? உன் கண்ணுக்கு நான் வேற மாதிரி தெரியுமா? அப்போ உங்களுக்கு போதை ஏறலையா? லவ்லி பேக் அடிச்சும் உங்களுக்கு போதை ஏறலைன்னா நீங்க பெரிய குடிகாரன் தான். ஏண்டா, காலையில எந்திரிச்சு பக்கத்து ஊருக்கு போய் ஒரு 4 முழுக்க பஞ்சாயத்து பண்ணி ஒரு 100 ரூபா வாங்கி குவார்டர் அடிக்கலாம்னு பார்த்தா, அதை வாங்கி நீ ஃபுல்லா அடிச்சுட்டு ஒழுங்கா சரக்கு வாங்கி கொடு, இல்லைன்னு வச்சுக்க. யோ என்ன பண்ணுவா? என்னையா பண்ணுவியா? உனக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கல எதிரிகள், அதுகள்ட்ட போட்டு கொடுத்துருவேன், நீ போட்டியை கட்டிடுவேன். எப்படி? நான் தலைவர் இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு, இப்போ என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட தான் வாங்கி குடிங்க, நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். டேய், வச்சிருந்ததே 100 ரூபான்னு சொல்ல என்கிட்ட எப்படி காசு இருக்கும்? அப்போ சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன ஒரு மாதிரி கலந்துக்கிட்டு கிளம்புற? ஒன்றே செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய்யன்னு சொல்ற பாலிசிக்கு சொந்தக்காரன் நான். இப்ப அடிச்சாங்கடா. நிஜமா வேண்ட காசுலாம் இல்லை தலைவரே, செயின் வேணா இருக்கு. இன்னைக்கு ட்ரீட்டுக்கு இது போதும். வணக்கம் வட்டிக்கடை பழனியப்பன். வாங்க தலைவரே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். அப்புறம் தம்பி, நம்மளுக்கு வேண்டப்பட்ட தம்பி. வேண்டப்பட்டவனா? சொந்தக்காரன் சொல்லு மாமா. மாமாவா? ஆ ஆமா, சொந்தக்கார தம்பி. உங்க சொந்தக்கார தம்பியா? என்ன சந்தேகம் பழனியப்பன்? வேணா உரசி பாத்துங்க. என்ன தலைவரே, தம்பி உங்க சொந்தக்கார தம்பி. அங்கத்தை உரசி பார்த்தா உங்களை உரசி பார்த்த மாதிரி ஆயிராதா? சரி, எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய். 5000மா? நம்ம ஊரா போய் பஞ்சாயத்து பண்ணி உசுறு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரக்குக்கு சரியான ஆள் சிக்கிட்டா. இவ்வளோ கேன இருக்கானே, இனிமே நம்ம தேவைகளுக்கெல்லாம் இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 10000 ரூபா. 10000? 10000 ரூபாய் கொடுங்க. சீட்டை போடுங்க. யார் பேர்ல போடுறது? என் பேர்ல போடுங்க. ஆமா, மாமா பேர்லயே போடுறேன். ராமசாமி படையாச்சின்னு எழுதுங்க. கலெக்டர் மாதிரி கழுத்து போடுற நீ மூளைக்கார மாமா. அவன் தாங்க. வாங்க. ஐயோ பாவம். ஹலோ விவசாயி, உங்களதான். ஹலோ, அந்த ப்ளூ பேண்ட் போட்டுருக்கவரை கூப்பிடுங்க. என்னையா? நீ தானே ப்ளூ பேண்ட் போட்டிருக்க, இங்க வா. என்ன? எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? இந்த ஊர் ஜனங்க அவங்களுக்கு என்ன, நல்லா பழகுறாங்க. அப்புறம் எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதுமே இல்லாம வந்து எனக்கு இதெல்லாம் கிடைச்சது பெரிய விஷயம். விவசாயம் கூட கத்துக்கிட்டு போல. ஆமா, தாத்தா கொத்தாசையா? தப்பில்ல, பண்ணுங்க. இங்க வேற ஏதாவது குறை இருக்கா? இருந்தா சொல்லிடுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி சரி பண்ணிடுறேன். பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, அது இல்ல இது இல்ல, வெளியூர்ல போய் குடும்பம் நடத்தலாம்னு கூப்பிட்டா என்னால இந்த ஊர் மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது. ஏய், நான் லூஸ் மாதிரி பேசுற? நான் தெளிவா தான் பேசுறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கல நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு நீங்க ஓகே தான், பட் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் நான் சூஸ் பண்ணிப்பேன். நீங்களே யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க.
ஒன்னும் அவசரம் இல்ல, உங்க முடிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஏய் ஏய் ஐயோ இவளா இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன நம்மள பார்த்துட்டு ஒதுங்கி போறான்? விடக்கூடாது. ஒதுங்கி போனாலும் விட மாட்றா. இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. ஏன் இல்ல? அம்மா தாயே போமா. ஹலோ, என்ன நான் சொன்னதுக்கு பதிலே காணோம்? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒதுங்கி போற? என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? எல்லாம் நம்ம கல்யாண விஷயம்தான். ஏய் ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டா சொல்றேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்குற. நான் யாரு என்னன்னே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் லவ் பண்றேன்னு சொல்ற? ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுட்டு லவ் பண்றதுக்கு பேரு லவ் இல்ல, அது பிசினஸ். என் மனசு நீதான் என் புருஷன்னு சொல்லுது. அதான் ஏன் லேட் பண்ணணும்னு என் லவ் உடனே சொல்லிட்டேன். இந்த வயசுல உனக்கு என் மேல வந்திருக்கிறது பேர் லவ் இல்ல, வயசு கோளாறு. ஏன் நீ படிக்கிற வயசுல படிக்காம இப்படி உடம்பு சதுக்கா அலையிற? உன் ஒருத்திக்கான எல்லாத்தையும் இலக்க தயாரா இல்ல. ஓடி விளைய பார்த்து. நான் தான் படிக்காம முன்னாம ஆயிட்டேன். உன் வாழ்க்கையை இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தானே அப்படி சொன்னேன். தீபாலு, நான் அவ்வளவு சீக்கிரம் அல்பாயுஸ்ல ஒன்னும் போயிட மாட்டேன். ஒரு 50 வருஷமாவது நான் டார்ச்சர் பண்ணிட்டு தான் சாவேன். என்ன நீ அடிச்சிட்டல. இந்த ஜென்மத்துல என்ன அடிக்கவோ அணைக்கவோ ஒரு ஆம்பளைக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. தாத்தா நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு நான் திடீர்னு ஊரட்டன் போறீங்க? நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நீ முதல்ல கிளம்பு. பாட்டிட்ட கூட சொல்லிட்டு நாளைக்கு போயிடுறேன் தாத்தா. அதை நான் சொல்லிக்கிறேனப்பா. இந்த ஊரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல நீ கிளம்பு. எங்க இருந்தாலும் நல்லா இரு. தாத்தா தாத்தா நாளைக்கு போறேன் தாத்தா. தாத்தா தாத்தா சேகர்! சேகர்! பஸ் நிறுத்துங்க! சேகர்! பஸ் நிறுத்துங்க! நாளைக்கு கோயில் திருவிழா இருக்கு. ஏன் தம்பி திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டீங்க? என்னது கிளம்பிட்டானா? அவனா போறேன்னு சொல்லிட்டு போனானா? ஒப்பை எவனுக்கு என்னைக்கு ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்துருக்கான்? 3 வேளை சோற போட்டு ஓசியில வேலை வாங்கியிருப்பான். உங்க ஆத்தாகாரி காக்காய வரட்டோம்னா கூட கையை கழுவிட்டு தான் காக்காய வரட்டுவா. வாலிய புள்ள 4 காசு செலவு கேட்டிருப்பான். ஒப்பை பொட்டியை கட்டி அனுப்பிட்டான். ஒப்பன்னு சொன்னா இவன் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாதான். நான் சொன்னேன் உன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம்னா நீ முடிவு பண்ணு. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றது ஊர் தலைவன் நான் தான் முடிவு பண்ண சொல்லி கையோட கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இனிமே அவன் இந்த வீட்டுல தான் இருப்பான். நீ சோற